ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதத்தில் வர அபிஜித் நட்சத்திரம் தேதி மற்றும் நேரம் எப்போன்னு பார்க்கலாம். அபிஜித் நட்சத்திரங்கிறது மாதம் ஒரு தடவை வரக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம். 24 நிமிஷம்தான் வரும் மாதத்துக்கு ஒரு தடவை. இது கிருஷ்ண பரமாத்மாக்குள்ள நட்சத்திரம். இந்த நேரத்தில் 24 நிமிஷத்தில் நம்ம என்ன வேண்டுமோ அது நிச்சயம் நடக்கும். வெற்றி கிடைக்கும், கேட்டது கிடைக்கும். நம்ம செஞ்ச கர்மாவை பொறுத்து சீக்கிரமாகவும் லேட்டாகவும் நடக்கும். ஆனால் நம்ம முழு நம்பிக்கையோட மாதம் நம்பிக்கையோடு வேண்டணுன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அன்னைக்கு 24 நிமிஷம் வருதில்ல மாதத்தில் ஒரு தடவை, அன்னைக்கு பெருமாளோ கிருஷ்ண படமோ வீட்டில் வச்சு பூஜை ரூமில் வச்சு 2 நெய் விளக்கு தீபம் ஏற்றி நம்ம வணங்கணும். அந்த நேரத்தில் அபிஜித் ஸ்துதி ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அந்த நேரத்தில் அதை படித்து உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் வேண்டி ஸ்லோகத்தை சொல்லி நம்ம வழிபட்டோன்னா நிச்சயம் நம்ம கேட்டது எல்லாமே நடக்கும். இந்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் எப்போ அந்த 24 நிமிஷம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 4 வியாழக்கிழமை இரவு 11:31 11:55 முடிக்கும் வருது. அந்த 24 நிமிஷத்தில் நம்ம கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயம் முழு நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டால் நிச்சயம் நடக்கும். அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். வெற்றி, முன்னேற்றம், செல்வம் இவற்றை அடைய சிறந்த நேரம் அபிஜித் நட்சத்திர நேரமாகும். 28 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக அபிஜித் நட்சத்திரம் இருந்திருக்கிறது. இந்த அபிஜித் நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்தத்திற்கு நிகரான சக்தி கொண்டது. அபிஜித் நட்சத்திர நேரம் தினமும் வருகிறது. தினமும் 11:45 12:15 முடிக்கும் அபிஜித் நேரம். இந்த நேரத்துலேயும் நம்ம கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணமோ நிச்சயம் நடக்கும். பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதயத்திற்கு முன்பு வருவது போல் சூரியன் உதயம் நிகழ்ந்த பின்பு 6 மணி நேரம் கழித்து வருவது தான் அபிஜித் நேரம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு முகூர்த்த நேரமும் தோஷமில்லாத நேரமாக பார்க்கப்படுகின்றன. அந்த வகையில் அபிஜித் நட்சத்திரமும் தோஷமில்லாத நேரத்தை கொண்டிருக்கிறது. அபிஜித் என்றால் வெற்றி பெறுதல் என்பதுதான் பொருள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஜெயம் கிடைக்கும். அதேபோல் அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் முழுமையான வெற்றி கிடைக்கும். சில பேரால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்க முடியாது. அதுக்கு இணையான நேரம்தான் அந்த அபிஜித் நேரம். அந்த நேரத்தில் நம்ம சாமிக்கு விளக்கேற்றி வழிபட்டோன்னா நிச்சயம் நம்ம வேண்டினது கிடைக்கும். அபிஜித் நட்சத்திர நேரத்தில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நன்மையில் முடியும். இந்த நேரத்தில் எந்த தோஷமும் கிடையாது. ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, பிரதமை, கரிநாள் என எந்த ஒரு சகுன தடங்களும் இந்த நேரத்தில் இல்லை. முகூர்த்த நேரம், நல்ல நேரம், பிரம்ம முகூர்த்தம் போன்ற நல்ல நேரங்களின் வரிசையில் அபிஜித் நேரமும் உள்ளதால் இந்த நேரத்தில் செய்யும் சுப காரியங்கள் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை. உத்திராடம் 4ஆம் பாதம், திருவோணம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் தான் அபிஜித் நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெற்றியாளர்களாக, தோல்வியை கண்டு துவளாதவர்களாக இருப்பார்கள். அபிஜித் நட்சத்திரத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் சூடிக்கொண்டு முதலாக காட்சி அளித்த திருத்தலம் திருக்கண்ணபுரம். முடிஞ்சால் நம்ம போய் திருக்கண்ணபுரத்தில் போய் வழிபட்டுட்டு வரலாம். செப்டம்பர் மாதத்தில் வர அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருதுன்னா, செப்டம்பர் 4 இரவு 11:31 11:55 வியாழக்கிழமை 24 நிமிடம். மிகவும் சக்தி வாய்ந்த நேரம். அனைவரும் வழிபட்டு வாழ்க்கையில் வெற்றியடைவோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.